அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 16ஆம் நாள், டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி 2025, செவ்வாய்க்கிழமை, தட்சிணாயன புண்ணிய காலம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:15. இன்றைய திதி பிற்பகல் 12:29 வரை துவாதசி, பின்பு திரையோதசி திதி. நட்சத்திரம் மாலை 6:23 வரை அஸ்வினி நட்சத்திரம், பின்பு பரணி நட்சத்திரம். நாம யோகம் இரவு 7:18 வரை வரியான், பின்பு பரீகம். கரணம் இன்று அதிகாலை 1:33 வரை பவம், மதியம் 12:29 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகங்கள். சந்திராஷ்டமம் இன்று மாலை 6:23 வரை உத்தர நட்சத்திரம், பின்பு அஸ்தம் நட்சத்திரம். நேத்திரம் 2, ஜீவன் 1. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். வாங்க இன்றைய ராசி பலனுக்கு நம்ம போகலாம். மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செய்யக்கூடிய வேலையில கொஞ்சம் தடுமாற்றம் அல்லது தடைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பொறுப்பாகவும் கொஞ்சம் உண்மையாகவும் இருந்து அந்த வேலையை செஞ்சீங்கன்னா நீங்க சிறப்பாக அந்த வேலையை செய்யறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையோடு, அதாவது கணவன் அல்லது மனைவியோடு சிறு சிறு சண்டைகளை இன்னைக்கு ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாகவும் இருக்கு. நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா அந்த சண்டையில இருந்து கொஞ்சம் நீங்க சந்தோஷமா இருக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா நீங்க நீண்ட நாளா நினைச்சிருந்த வீடு வாங்க வேண்டிய அந்த எண்ணம் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய நாளா இருக்கும். அதை பத்திய முடிவு இன்னைக்கு எடுப்பீங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனப்பதற்றம் அதிகமா இருக்கும். மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தணும். மூச்சு பயிற்சி செய்யுங்க. ஆன்மீக சிந்தனைகளை கொஞ்சம் மனசுல ஏற்படுத்தி கொள்ளுங்க. அதே மாதிரி தொலைதூர பயணங்கள்லாம், தொலைதூர சொந்தக்காரங்களாம் உங்களுக்கு இன்னைக்கு உறுதுணையா இருப்பாங்க. உங்களோட அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு, அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 4, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பழுப்பு நிறம். ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அனைத்தும் நல்லாவே நடைபெறும். நீங்கள் செய்யும் வேலையில கொஞ்சம் கவனமா செய்யுங்க. உங்களுக்கு மேலதிகளோட ஆதரவும் எப்பவுமே இருக்கும். வியாபார சம்பந்தமா நீங்க எடுக்கிற முயற்சிகள் கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க. ஏன்னா பொறுமை தான் உங்களுக்கு கை கொடுக்கும் எப்போவுமே. உங்களை இலக்கை நீங்க அடையணும்னா சிறந்த வகுக்கிற திட்டத்தை உத்தியை மாற்றணும். ஒரே மாதிரியே இருக்கிறத கொஞ்சம் ஏற கட்டணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக கண் விழிச்சு வேலை செய்கிறது நீங்க தவிர்க்க வேண்டிய நாளா இன்னைக்கு இருக்கு. குழந்தைங்களோட விருப்பங்களெல்லாம் இன்னைக்கு நீங்க நிறைவேற்றுவீங்க. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை பார்த்தீங்கன்னா வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. மிதுன ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா அவங்களோட தன்னம்பிக்கையும் உறுதிப்பாடும் தான் அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த திறமை பார்த்தீங்கன்னா கஷ்டமான பணிகளை கூட அவங்கள ரொம்ப சாதாரணமாக செய்யறதுக்கு உண்டான நிலைக்கு கொண்டு போகும். மனதளவில் இருந்த கவலைகள்லாம் இன்னைக்கு அவங்களுக்கு குறையும். தம்பதிகளுக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். புதிய புதிய வாய்ப்புகளால் வியாபாரங்கள்லாம் லாபங்கள் அதிகரிக்கும் நாளா இன்னைக்கு இருக்கு. பணியில் இருந்த பொறுப்புகள்லாம் கொஞ்சம் குறையும். ஆக்கப்பூர்வமான நாளா இன்னைக்கு இருக்கு. நிலுவையில் இருந்த வழக்குகள்லாம் கொஞ்சம் இன்னைக்கு தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கோ அல்லது கணவனுக்கும் இடையே இருந்த பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு தீர்ந்துடும். மீண்டும் உங்களுக்குள்ள இந்த உறவு சுமூகமாயிடும். உங்களோட மன அழுத்தம்லாம் குறைஞ்சு வாழ்வில் மீண்டும் கொஞ்சம் சந்தோஷத்தை அனுபவிக்க போறீங்க. வெளி பயணங்களால் உங்களுக்கு அனுகூலம்லாம் ஏற்படும். தொழில் ரீதியான பொருளாதார மேம்பாடு, சொந்தக்காரங்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உங்களுக்கு ஏற்படும். கற்றுக்கொள்ள வேண்டிய ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். நன்மை கிடைக்கும் நாளா இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை பார்த்தீங்கன்னா மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம். சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரிகளோட கொஞ்சம் வாக்குவாதம் செய்கிறதெல்லாம் குறைக்கிறது நல்லது. ஏன்னா அது உங்களோட பணி உயர்வோ இல்லை பதவி உயர்வையோ தடுக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறாக அமைஞ்சிடும். அதே போல் பார்த்தீங்கன்னா தம்பதிக்குள்ளான புரிதல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும்.
இழுபறியான சில வரவுகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். குழந்தைகள் வழியில் வந்து ஏதோ ஒரு சுப செலவு நடப்பதற்குண்டான நாளாக இன்னைக்கு இருக்கு. வியாபாரம் நடத்துகிறவங்களுக்கு சிறு சிறு தாமதம்லாம் ஏற்படும். மருத்துவத்துறையில் சாதகமான வாய்ப்புகள் இருக்கும். இன்றைய நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டி நிறைந்த நாளாக தான் இன்னைக்கு இருக்கு. சாதனைகளை எட்டணும்னா தடைகளெல்லாம் நீங்கள் தாண்டி தான் வர வேண்டிய நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக அமையுது உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமான நிதி முடிவுகளை இன்னைக்கு நீங்கள் எடுக்கிறதுக்கு ஆலோசனை செய்வீங்க. உங்களோட இறுதியான மனசுல ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு உறுதியும் தான் உங்களை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்லும். உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா நீல நிறம், அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேர்மறை சிந்தனைகள் தான் உங்களோட உடல் நலத்தை நல்லபடியாக வைத்திருக்கும். நீண்ட நாள் நோய்கள் கூட இன்னைக்கு குணமடைறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு. வீட்டு கடன் அல்லது பர்சனல் லோன் ஏதாவது விண்ணப்பிக்கணும்னா இன்னைக்கு அதை செய்யலாம். உடனே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிரகங்கள்லாம் சாதகமாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்கப்பூர்வ தன்மை உங்களோட பணி சிறப்பதற்குண்டான வழியா இருக்கு. உங்களோட முயற்சிகளும் உங்களோட ஆக்கப்பூர்வ சிந்தனைகளும் தான் உங்களை வந்து அந்த இலக்கை எட்டுறதுக்கு உறுதுணையா இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா உங்களோட துணைவரோட வந்து நீங்க என்ன விரும்புறீங்கன்னா அவங்க வந்து குறிப்பால உணர்ந்து உங்களுக்கு வந்து அதை செய்யக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு. உங்களோட சிந்தனைகள்ல கொஞ்சம் கவன தேவையா இருக்கு. உடன் பிறந்தவர்களோட கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. பூர்வீக சொத்துக்களால இன்னைக்கு வந்து கொஞ்சம் அலைய வேண்டிய நாளா இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. துலா ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நாளா இன்னைக்கு இருக்கு. சகோதர வகையிலையும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவுலாம் கிடைக்கும். உங்க மனசுல வந்து நல்ல விஷயங்கள்லாம் கிரகித்துங்க. அதுதான் மனசு மற்றும் உடலை வந்து சிறப்பாக வைத்திருக்க உதவும். அதே போல பார்த்தீங்கன்னா கார் அல்லது மோட்டார் பைக் வாங்க நீங்க சமீபத்தில் நினைச்சிருக்கலாம். அதுக்கு இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, முடிவெடுப்பீங்க. அதுக்குண்டான வேலையெல்லாம் இன்னைக்கு செய்வீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்லாம் இன்னைக்கு சாதகமா நடக்கும். உத்தியோகத்துல வந்து புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மனசுல வந்து தெளிவு உங்களுக்கு ஓரளவுக்கு கிடைக்கும். அதே போல பாத்தீங்கன்னா உங்கள் துணைவரோட இருந்து வந்த சண்டை சச்சரவுலாம் குறைஞ்சு 2 பேரும் சந்தோஷமா இருப்பீங்க. வெளியே போய் வருவீங்க. கோயில் குளம் எல்லாம் போய் வர்றதுக்கு உண்டான காலம் நாளா இன்னைக்கு இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட திசை பாத்தீங்கன்னா கிழக்கு, அதிர்ஷ்ட எண் பாத்தீங்கன்னா 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். விருச்சிக ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாழ்க்கையை பற்றிய மனப்போக்கில் வந்து உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். அறிவுக்கு உடையாதான விஷயங்களை விட நடைமுறைக்கு ஒத்து வர விஷயங்களை தான் நல்லதுன்னு இன்னைக்கு நீங்க உணர்வீங்க. சூழ்நிலை வந்து உங்களுக்கு வந்து அந்த அனுபவத்தை ஏற்படுத்தி தரும். கருத்து பரிமாற்றத்தினால சில நல்ல பலன்களை இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அனைவராலும் வந்து பாராட்டப்படக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு. திடீர் வரவுகளால கையிருப்புலாம் இன்னைக்கு அதிகரிக்கும். உடன் இருப்பவர்கள் மூலமாகவும் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். மனதளவில் இருந்த கவலையெல்லாம் மறைந்து புத்துணர்ச்சி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு. உங்களோட திறமைகள் தன்னம்பிக்கைலாம் இன்னைக்கு வளர்க்கக்கூடிய நாளா இருக்கு. மொத்தத்தில் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பான நாளா அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அச்சமற்ற கவலையால மனசுல ஒரு போராட்டமே நடத்திட்டு இருப்பீங்க. புரியாத காரணங்களுக்கெல்லாம் கவலைப்படுறத முதல்ல நீங்க ஏற கட்டணும். உண்மையில்லாத ஒன்றில் வந்து கவனம் செலுத்துறத விட எது நல்லது எது கெட்டதுன்னு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளா இன்னைக்கு இருக்கு. எதிலும் சிக்கனமா செயல்படுங்க. தெய்வீக பணிகள்ல உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்க. வியாபாரத்துல சில சந்திரங்கள்லாம் புரிந்து கொண்டு அந்த விஷயத்தை செயல்படுத்திங்கன்னா வருவாய் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். உத்தியோகத்துல சில எதிர்பாராத வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட வாகனத்தை விற்கணும் அப்படின்னு நினைச்சிருந்த அந்த நினைப்பும் இன்னைக்கு வந்து நடக்கிறதுக்கூட நாளா இருக்கு. முயற்சி செய்தீங்கன்னா நல்ல விலையும் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை பார்த்தீங்கன்னா மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெண்சாம்பல் நிறம். மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மனதளவில் தெளிவுகள் ஏற்படக்கூடிய நாளா இருக்கு. குடும்பத்தில் வந்து நல்ல ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை தேடி பணம் வரும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க போனாதான் அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் திட்டங்களும் தான் உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தி தரும். உங்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தையும் கவலையும் அழுத்து வந்த பிரச்சனையெல்லாம் இன்னைக்கு தீரக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா உத்தியோகத்துல மதிப்புகள் உயரும். தவறிய சில பொருட்கள்லாம், காணாமல் போன பொருட்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சமீபத்துல உங்களை வந்து நம்பிக்கைக்குரிய ஏற்றுக்கொண்ட ஒரு நண்பரோட மிகவும் நெருக்கமாக இன்னைக்கு வந்து இருப்பீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை பார்த்தீங்கன்னா வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் மயில் நீல நிறம். கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா உங்களோட துணைவரோட கணவன் அல்லது மனைவியோட நேரத்தை ஒதுக்கி கருத்து பரிமாற்றிக் கொள்ளுங்க.
இது உங்களுக்கு வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளா இன்னைக்கு அமைச்சு தரும். உங்களோட சக்தி மற்றும் பணி நெருக்கடியை சமாளிக்க நீங்க மனதை அமைதிப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி வேலை செய்து வந்தீங்கன்னா வெற்றி முக்கியமா கிடைக்கும். பேச்சுகள்ல உங்களுக்கு அனுபவம் வெளிப்படும். சகோதரர்களால ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும். உயர் அதிகாரிகளிடம் நெருக்கம் ஏற்படும். அரசு விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமை கடைபிடிக்கிறது அவசியம். உத்தியோகத்துல சில நுணுக்கங்கள்லாம் அறிவிங்க. சுகம் நிறைந்த நாளா இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு அதிர்ஷ்டமான திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட எண்ணங்கள்லாம் இன்னைக்கு தெளிவா இருக்கும். அதனால உங்களை சிறந்த ஒரு நல்ல பாதையில, வெற்றி பாதையில உங்களுக்கு அழைத்து செல்லக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு. நீங்களும் உங்க துணையோட இருந்து வந்த சண்டை சமாளம் இன்னைக்கு சமாதானம் மாறக்கூடிய நாளா நீங்க உணர போறீங்க. திறமையான செயல்பாடுகளை தான் உங்களை வெளியே காட்டும். தொழில்நுட்பத்துறையில் இருப்பதால நீங்க மிகச்சிறந்த ஒரு அனுபவத்தை இன்னைக்கு உணர்வீங்க. வாகனங்கள் வாங்கும் முடிவு இன்னைக்கு எடுப்பதற்கான நாள் நல்ல நாளா இருக்கு. இதற்காக நீங்கள் செய்யும் முயற்சியும் இன்னைக்கு பலனை உங்களுக்கு கொடுக்கும். அதே போல உடல் எடை அதிகமா இருப்பதால உங்களுடைய நிலை மிகவும் கவலைக்கிடமா நீங்க உணர்றீங்க. அதனால உடல் எடையை குறைக்கணும். உடற்பயிற்சி செய்வது மிகவும் முக்கியமானதா இருக்கு இன்னைக்கு. குடும்பத்தோட ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். புதிய நண்பர்களோட அறிமுகம்லாம் உண்டாகும். பயனற்ற பேச்சுகள்லாம் இன்னைக்கு தவிர்த்தீங்கன்னா இன்னைக்கு நாள் நல்ல நாளாவே இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம்.